கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய கிருபையினாலே அவருடைய தயவினாலே எங்களை எல்லாரும் கூட்டி சேர்த்தபடியாலே அவருக்கு அதிகமா நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த எத்தனையோ விதமான வியாதி போராட்ட பிரச்சனைகள் நடுவிலே கொரோனா வைரஸ் என்று சொல்லி உலகத்துக்குள்ள எப்படியோ பருகி கொண்டிருக்குது. ஆனா தேவனுடைய கிருபை அவங்க நம்மோடு வைத்து அவங்களை எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம கனத்தையும் மகிமையும் துதியும் அவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, போன வாரம் தேவனுடைய கிருபை பத்தி கேட்டீங்கள். ஆம், அந்த கிருபை பத்தியே பேசலான்ட்டு நான் இன்னைக்கு எங்க நிக்க வைத்தோ அங்கிருந்து தொடங்கலான்ட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த வசனத்தை அந்த சத்தியத்தை நான் முழுசா முடிக்கல. ஆனால் கர்த்தர் எனக்கு நேத்து ஏதலாக்கினார் இந்த வசனத்தை பேசட்டு. அப்போ திடீரென்று நான் இந்த வார்த்தைகள் நான் மாற்றிக்கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே நான் தேவனிடத்தை கேட்டு நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கொஞ்ச நேரமா ஒரு 15-20 நிமிஷம் தேவனுடைய செய்திக்கு போகலாம். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42:1 கர்த்தர் என்ன சொல்றார்? சங்கீதம் 42:1 தேவனுடைய பக்தர் என்ன அந்த வார்த்தை என்ன சொல்லுது? வாசித்து பாருங்கள். மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா அவரு உன்னை வாஞ்சித்து கதறுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்தன் சொல்றான், இந்த மான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, காடுகளில் போகும்போது, இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது, அந்த காடுகளில் போகும்போது அந்த சில மான்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த மான்கள் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னா அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும். அந்த மான் எல்லா காடு முழுவதுமா சுத்துது. வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு. அதுக்கு தேவையானது என்ன கிடைச்சிச்சோ அதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில அதுக்கு தண்ணியை சாப்பிட வேண்டும். தண்ணி வேணும். தண்ணியை தேடி 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 கிலோமீட்டர் கணக்கில் ஓடி 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 பாக்குது. தண்ணி எங்குமே கிடைக்கல. வலது பக்கமா ஓடுது, இடது பக்கமா ஓடுது, இந்த பக்கமா கிடைக்குமா தண்ணி? தண்ணிக்காக எத்தனை கஷ்டப்படுது அந்த மானன்னா, எந்த இடத்துல பார்த்தாலும் தண்ணியே இல்லை அந்த இடத்துல, அந்த காடுல. கடைசி போக 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 ஒரு இடத்துல தண்ணி பாக்குது. ஆழமான ஒரு குட்டியான இடத்துல தண்ணியை பாக்குது. தண்ணியை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷம் ஆச்சு அதுக்கு. அப்பா, கடைசியில இவ்வளவு தூரம் வந்தேனே, எனக்கு தண்ணி கிடைச்சிச்சு, தண்ணி சாப்பிடலான்ட்டு போக கிட்ட போக கிட்ட 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 போக போக கொஞ்சம் கிட்ட போகும்போது அங்க பாக்குது தண்ணி இருக்குது. ஆனா தண்ணிய சுத்திலும் புலி, சிறுத்தை, அந்த புலிங்கோ எல்லாம் சுமார் ஒரு கூட்டமா அந்த சுத்திமா உட்கார்ந்து இருக்குது. அந்த நேரத்திலே அது போய் தண்ணியை சாப்பிட்டா அது உயிருக்கு ஆபத்து இருக்குது. இப்போ தண்ணியை சாப்பிடலன்னா ரொம்ப தாகமா எவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அவ்வளவு தாகத்தோடு அது சாவுற நிலைமையில இருக்குது. இப்ப தண்ணியும் சாப்பிட மாதிரி இல்லை, தண்ணிய சாப்பிட்டா உயிரை போயிடுதுன்ட்டு எவ்வளோ எப்படி அது கதறுதுன்னா அவ்வளோ அப்படி இப்படி இல்ல கதறுது. அதே போல பக்தன் சொல்றான், என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுது. என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக தெய்வீக ஜனங்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துக்குள்ளே உலகத்தினுடைய சமுதாயத்தை எடுத்து பார்க்கும் போது தன்னுடைய ஆத்மா பத்தி கவலை இல்லை. ஆனா பக்தன் சொல்றான், என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுது சுவாமி. வாஞ்சித்து கதற வேண்டும். எப்போ தேவனுடைய வாஞ்சிகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பரலோகத்தினுடைய வார்த்தைகள், பரலோக எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற, கர்த்தர் பாடுபட்டு தேவன் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த கர்த்தர் எதுக்காக எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்தில் பெரிய மனுஷனாக வாழ்றதுக்கோ ஜீவிக்கிறதுக்காக அல்ல.
இல்ல பெரிய சொத்து சுகத்தோடு இருந்து வாழ்றதுக்காக அல்ல. தேவன் எதுக்காக எங்களை அளித்திருக்கிறார், தேவன் எதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதை பத்தி நாம யோசித்து தியானம் செய்ய வேண்டும். நம்ம இருதயம் வாஞ்சித்து தேவனுடைய சமூகத்தையும் பரலோகத்தை வாஞ்சித்து கதறும் போது நாங்கள் எது தேவக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகள் எடுத்து பார்க்கும்போது, விஞ்ஞானிகளை எடுத்து பார்க்கும்போது, பெரிய பெரிய பணக்காரங்களை எடுத்து பார்க்கும்போது, பெரிய பெரிய பட்சங்களை எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றார், நாங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த படிப்பு, இந்த சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும், இந்த சரீரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்றாரு. தவிர மறிச்சு நாங்க எங்க போறோம் ஆன பார்த்து கவலையே அவங்களுக்கு அத்தனை பேர் ஜனங்களுக்கு, ஒரு கூட்டமான பெரிய கூட்டமான ஜனங்களுக்கு இந்த மாதிரி கவலையே எண்ணமே அவங்களுக்கு இல்லை. மறித்து எங்க போறோம்? சில சில ஜகத் குருங்கள், பெரிய தவம் செய்தவங்கள், யோகிகள், பூஜாரிகள் எத்தனை பேருங்கோ அதுக்குள்ள படிச்சு அதுக்குள்ள படிப்பு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கவங்க, அநேக பிராமின் குடும்பத்தில் பிறந்தவங்க, சந்ததிமா அப்பேற்பட்டவங்க என்ன சொல்றார், நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா செய்து ஜீவித்து பாடுபட்டு எது நம்ம அடுத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் செய்துட்டு நம்ம மறிச்சனா என்ன ஆகுறோம் அவங்களுக்கே தெரியாது. நிலைமை அப்படி இருக்குது. அங்க பார்த்தனா பெரிய சூட்டு போட்டு ரொம்ப படிச்ச பிள்ளைகள், ரொம்ப படிப்புள்ளவங்க, அவங்க இங்கிலீஷ், அவங்க பாஷைகள், அவங்க காரியங்கள் பேசும்போது அவங்கள போல யாருமே இல்ல போல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நாங்க மறிச்சனா எங்க போறோம் பத்தி அவங்க ஆத்மா பத்தி கவலை இல்லை. ஆத்மா என்ன சொல்றாருன்னா மறிச்சு நாங்க காத்தாயிட போறோம். சில பேர் சொல்றாங்க அப்பேற்பட்டவங்க, அப்ப அவங்க அவ்வளவு படிச்சு என்ன லாபம், என்ன வேஸ்ட், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேனே. அவங்க என்ன சொல்றான், நான் மறிச்சனா நான் காத்தாயிடுவேன், அடுத்த ஜென்மத்தில் நான் என்ன பிறக்க போறேனோ எனக்கு தெரியல. குரங்கா பிறக்க போறனோ, நாயா பிறக்க போறனோ, எதனா ஒரு மரமா பிறக்க போறனோ, இல்ல மனுஷ ஜாதியில பிறக்க போறனோ, இல்ல வேற வயிற்றுக்குள்ள பிறக்க போறனோ. சில பேர் சொல்றாரு, ஜன்மானாலும் எந்த ஜன்மத்திலானாலும் உன்னை வயிற்றுக்குள்ளேயே நான் பிறக்கணும், உனக்காக நான் மகனாக இருக்க வேண்டும் என்று சில பேர் தாய்மார்களை பார்த்து கேட்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஆத்மா பத்தி கவலை இல்லை. நாங்க மறிச்சா தேவன் எனக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், இந்த ஆத்மாவை நாம புஷ்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அதை பத்தி எண்ணமே இல்லை. இந்த ஆத்மா தான் ரொம்ப விசேஷமானது. இந்த சரீரத்துக்குள்ளே நாம இருக்கிறது எத்தனை வருஷம் நாங்க ஜீவிக்கிறோம் எங்களுக்கே தெரியாது. இந்த காலத்தில் எடுத்து பார்க்கும் போது 50 வருஷமா இருக்கலாம், 70 இருக்கலாம், 90 இருக்கலாம். அவ்வளவு மேல மனுஷன் அவங்க சரீரம் தாங்காது, அவன் இருக்க முடியாது, அவன் ஏதோ ஒரு மூலையில போய் மாட்டிக்குவான். அப்பேற்பட்ட நிலைமை இந்த சரீரத்துக்கு இருக்குது. மண்ணால உருவாங்க மண்ணுக்குள்ளே போகுது என்று சொல்லுவாங்க. இந்த மண்ணுக்குள்ளே போகுது. இந்த சரீரம் அல்ல. இதே போல ஒரு மனுஷன் வெளி வருவான் இந்த சரீரத்தை விட்டு. அவனுக்கு தான் ஆத்மா, அவனுக்கு தான் ஒரிஜினல் பேரு. உனக்கு என்ன பேர் வச்சிருக்கோ அதுதான் ஒரிஜினல் பேர் அவனுக்கு வருது. இந்த சரீரத்துக்குள்ள நீ செய்யற எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் அந்த மனுஷனுக்கு, அந்த ஆத்மாக்கு வருது. அந்த ஆத்மாக்கு வரும்போது நீ என்ன செஞ்சிருக்கிற, நல்லது செஞ்சிருக்கிறியா, நேர்மையா நடந்திருக்கிறா, நல்லது பேசிருக்கிறியா, மற்ற பிள்ளைகள் மற்ற ஜனங்களை மனோவேதனைப்படுத்தாத நீ இருக்கிறியா? இந்த சரீரத்துக்காக ஒரு கெயின் வைத்து எவ்வளோ 1 அடி இருக்குமா வயிறு, 1 அடி 1.25 அடி இருக்கும் வயிறு. அந்த 1.25 அடி வயிறுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். காலையில ஏஞ்சி நைட்டு வரைக்கும் அதுக்காக இவ்வளவு பாடுபடுறேன். ஒண்டிய ஓட்டு எங்க போய் வேலை செய்யறேன், வீட்டுக்குள்ளே சமையல் வேலை செய்யறாங்க. காலையில சாயந்தரம் வரைக்கும் இது செய்யலாமா அது செய்யலாமா, எல்லாம் எதுக்காக? தன்னுடைய சரீரத்துக்காக. எத்தனையோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஜோடிச்சு வச்சுக்கிறாங்க மூஞ்சி அழகுபடுத்துறதுக்கு. எந்த மூஞ்சி?
ஆத்மீகமான மூஞ்சி அல்ல. இந்த சரீரம் அழிஞ்சு போன மூஞ்சிக்காக எல்லா விதமான அழகுகளை ஏற்படுத்துறாரு. காஸ்ட்லி துணி போடுறாங்க. எதுக்கு வேணும் காஸ்ட்லி துணி? ஒரு சாதாரணமான துணி என்ன போத்துக்கலாமே சரீரத்தை முடிக்கிறதுக்கு. ஆனா எல்லாம் எதுக்காக? எல்லாம் இந்த சரீரத்துக்காக. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் செய்து பாருங்கள். எல்லாம் நீ செய்யறது காலையில இந்த செய்யறது காரியங்கள். நீ கார்ல போ, வண்டியில போ, 2 வீலர் போ, கார் பஸ்ல போ, இல்ல லாரில போ, இல்ல பிளைட்ல போ, ஹெலிகாப்டர்ல போ, எல்லாம் எதுக்காக? உன்னுடைய சரீரத்துக்காக, உன்னோட ஆத்மிக்காக. எதனா நீ செஞ்சிருக்கிறியா? ஆத்மக்கு பத்தி கவலை இருக்குதா? வாஞ்சித்து கதறுதன்னு சொல்றானே பக்த, ஒரு பெரிய பக்த வாஞ்சித்து கதறுது. எங்கே என் ஆத்மா எங்க இருக்குது? என்ன செய்து? என்ன செய்ய வேண்டும் இருக்குது? என்ன செய்யாத இருக்குது? இந்த ஆத்மா பத்தி கவலை உனக்கு இருக்கா? நான் இன்னைக்கு மறிச்சா எந்த இடத்துக்கு நான் போக போறேன்? தேவ ராஜ்யத்துக்கு போறேனா? இயேசு சுவாமி இன்னைக்கு இறங்கி வந்தா, 2வது வருகை இறங்கி வந்தனா, நான் பரவசம் ஆயிடுவேனா? அந்த கவலை இருக்குதா? ஒரு வாலிபர் கூட்டம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த உலகமே நரகம் இருக்குது, இந்த உலகத்திலே மோட்சம் இருக்குது. இந்த உலகத்திலே என்ன உனக்கு இருக்குதோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடு. அடுத்ததுல நீ என்ன பொறுக்க போறோ, என்ன எப்படி ஆக போற, என்ன ஆக போறியோ யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்திலே உலகங்களுக்குள்ளே நல்லது இருக்குது, கெட்டு இருக்குது. நீ என்ஜாய் பண்ணு. பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அனுபவிச்சுடணும். குடிக்கிறியா குடி, என்ஜாய் பண்ணு. பெண்ணுகிட்ட போடுறியா போடு, ஆம்பளை கிட்ட ஓடுறியா ஓடு, பணத்தை சம்பாதிக்கிற சம்பாதி, எல்லாம் என்ஜாய் பண்ணு. இதுதான் ஒரு வாலிபருடைய கூட்டம், வயசு பலம் இருக்கிற கூட்டம் வரைக்கும் இப்படி சொல்லுது. ஆனா ஆத்மா பத்தி கவலை இல்லை. இங்க பக்தன் சொல்றான், என்னுடைய வாஞ்சித்து கதறுது, என் ஆத்மா உன்னை பத்தி வாஞ்சித்து கதறுது சுவாமி. இந்த வாஞ்சி உனக்குள்ள இருக்குதா? பக்தி இருக்குதா? தேவ ஆத்மக்கு இந்த சரீரத்துக்கு என்னன்னோ பூஸ்ட் கொடுக்கிற, எனர்ஜெட்டிக் வருது. பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அண்ட் அட்வர்டைஸ்மெண்டே இருக்குது. எதுக்காக? ஆத்மக்காக இல்ல, உன்னுடைய சரீரத்துக்காக. ஒண்ணு சொல்ற கேளுங்கள், எப்போ உன்னோட ஆத்மா பலமா இருக்குமோ உன்னுடைய சரீரத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க சக்தி இருக்கும். அதே உன்னோட ஆத்மா பலமா இல்லைன்னா, ஆத்மக்குள்ள புஷ்டி இல்லாத இருந்தானா, ஆத்மக்குள்ள எனர்ஜெட்டிக் இல்லாத இருந்தானா, உன்னுடைய சரீரத்துக்குள்ள சின்ன காய்ச்சல் வந்தானா நீ தாங்க முடியாது, சொரங்கி கீழே வந்துடுவேன். அத்தனை பிள்ளைகளே, இதுதான் நான் சொல்றேன். ஆத்மக்காக கவலைப்படு. ஆத்மா பத்தி வாஞ்சித்து கதறுது பாரு. இந்த உலகத்தில் ஓடுது வண்டி, எப்படி எல்லாம் ஓடுது தெரியுங்களா? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். லூக்கா வாசித்த பாருங்கள். லூக்கா 12:19 என்ன சொல்றான்? நீ இந்த ஆத்மாக்காக என்னென்னவோ சேர்த்து வைத்திருக்கான். லூக்கா 12:19 அவன் ஒருத்தர் சொல்றான், பணக்காரன் என்னென்னவோ சேர்த்து வச்சிருக்கான். வாசித்து பாருங்கள். வாசிங்க. அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. புசித்து குடித்து சந்தோஷமா ஜாலியா இருன்னு சொல்றான். அடுத்தது சொல்லுது பைபிள்ல, நீ குடிச்சிட்டு ஆடி பாடி ஜாலியா இரு, குடிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா இரு, நீ தலைமுறை நல்லா இருக்கலாம். பெரிய பணக்கான சொல்ற வார்த்தை இந்த உலகத்திலே அப்படித்தான். உலகத்தில் ஒரு கூட்டமான பெரிய கூட்டம், சின்ன கூட்டம் இல்ல, பெரிய கூட்டம் இப்படித்தான் சொல்லுது. எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருக்கீங்க, சொத்து சுகத்தை சேர்த்து வைத்திருக்கீங்க, 10 தலைமுறை சாப்பிடத்தக்கதாக சேர்த்து வைத்திருக்கீங்க, 20 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடத்தக்கதாக சேர்த்து வைத்திருக்கீங்க. அப்போ சொல்றீங்க, என்ன உனக்கு என்ன குறை வைத்திருக்கிற, என்ன கம்மி வைத்திருக்கிற? நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா கூத்தாடு, நல்லா இரு. ஆத்மாவே நீ கவலைப்படாதே, சந்தோஷமாயிரு, ஆர்ப்பாட்டத்தோடு இரு, ஜாலியாயிரு. இப்படி அவன் சொல்றான். அப்படி சொல்லி அவனுடைய எல்லா காரியங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பெட்டிங்க சின்னதா இருந்த தொட்டு அந்த பெட்டிங்க கனஜாக எல்லாம் ஒடிச்சு பெருசாக்குனான்.
ஏன்னா அது ஸ்டாப் பண்றான். எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு குறையே இருக்க கூடாது. ஆத்மாவை நீ ஜாலியா இருக்கிறதுக்காக உனக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அப்போ திடீரென்று தோண்டி கர்த்தர் என்ன சொல்றார்? ஒரு வார்த்தை 20 வாசித்து பாருங்கள். தேவனே இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா இன்னி இரவு உனக்கு எடுக்கப்பட்டனா இது நீ சேர்த்து வைத்திருக்கிறது யாருக்கு ஆக போக போகுது? அத்தோட பிள்ளைகளே, எனக்கு அது நினைவு இருக்கா? இத்தனை சேர்த்து வைத்துட்டு எத்தனையோ பேரு நல்லா சாப்பிட்டு போய் படுத்துக்கிறாங்க. காலையில போய் ஏஞ்சிக்க முடியல, எழுப்ப போறாங்க, எழுப்ப முடியல. காரணம் என்ன? மத்திய ராவுல அவன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே படிக்கலையே இறந்து போயிட்டு இருக்கான். அப்போ தேவன் சொல்றார், இந்த இரவு உன்னை உயிரை எடுத்துக்கிட்டானா உன்னோட ஆத்மா யாருக்கு சேர்த்து வைத்திருக்கிறது? யாருக்கு செல்ல முடியும்? என்ன செய்ய முடியும்? நீ கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைத்தாலோ உன்னோட ஆத்மா பத்தி உனக்கு கவலை இருக்க வேண்டும். உன்னோட ஆத்மா பத்தி உனக்கு யோசனை இருக்க வேண்டும். உன்னோட ஆத்மாக்கு ஒரு புதிய சுஷ்டி கொடு. உன்னோட ஆத்மாக்கு ஒரு புது பலத்தை கொடு. உன்னோட ஆத்மாக்கு ஒரு புது காரியத்தை எழுப்பி கொடு. உன்னோட ஆத்மாக்கு நீ நல்ல காரியங்களை செய்ய வேண்டும்னா நீ என்ன செய்ய வேண்டும்? வாசித்து பாருங்கள். 23 சங்கீதம் 3 வாசித்து பாருங்கள். அந்த ஆத்மாக்கு என்ன விதமான கர்த்தர் உனக்கு எந்த பாதத்தில் உன்னை நடத்துவார்? வாசித்து பாருங்க. சங்கீதம் 23:3 என்ன சொல்றார்? தேவன் நீ என் ஆத்மாவை தேற்றி பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தமா என்னுடைய நீதியினுடைய பாதத்துக்குள்ளே நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் ஆத்மாவை தேற்றாரா? அப்ப தேட்டும் போது நீ உனக்குள்ளே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும், நல்ல சுபாவத்தை இருக்க வேண்டும், நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும். ஆத்மா சந்தோஷப்படத்தக்கதாக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தினாலே உன்னை தேற்றி உன்னை பலப்படுத்தி உன்னை நிக்க வைக்குவார். அதை விட்டு நீ எதுவுமே உலகத்தினுடைய குறித்தே காரியங்கள் செய்யுது. வேதம் சொல்லுது, நீ உலகத்தினுடைய குறித்து கவலைப்படாதே. என்ன சாப்பிட வேண்டும், என்ன தின்ன வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், என்ன உடுப்பு பெற வேண்டும், எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், இதை பத்தி கவலைப்படாதே. கர்த்தர் உனக்கு ஏற்று கர்த்தர் கொடுக்குவார். உன்னோட ஆத்மா பத்தி கவலைப்படு. உன்னோட ஆத்மா பத்தி வாஞ்சித்து நீ கதற வேண்டும். உன் ஆத்மா பத்தி நீ தேவனை பத்தி யோசித்து அதுபடி நீ நடக்க வேண்டும். உன்னோட ஆத்மா தான் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா யுக யுகமா கர்த்தரோடு நீ வாழ போகிறே, ஜீவிக்க போகிற கர்த்தருக்காக. தேவன் இருக்கிற இடத்துக்கு நீ போக போற. அதுக்காகத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர வெது உன்னை உலகத்தில் பெரிய பணக்காரமோ வசதியோ பணத்தையோ நல்ல 3 வேளை 4 வேளை 5 வேளை சாப்பிட்டு உட்கார்த்துக்கு இந்த சரீரத்துக்காக சாப்பிட்டு இருக்கிறதுக்காக தேவன் இந்த உலகத்துக்கு வரல. கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுக்காக ஜீவித்து பாரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். 34:2 வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதத்துக்குள்ளே சங்கீதம் 34:2 வாசித்து பாருங்கள். தன்னுடைய ஆத்மாக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே என் ஆத்மா மேல்மை பாராட்டும். கர்த்தருக்குள்ளே நம்ம இருந்தாதான் அவருடைய ஆத்மா மேல்மை பாராட்டுமா. கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். நீ கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும்னா உனக்குள்ளே நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். கோபத்தை விடு, எரிச்சலை விடு, மற்றவங்களை பத்தி குறை சொல்றது விடு, பொய் சொல்லாதே, திருடாதே. கர்த்தருக்குள்ளே நீ இருக்கும் போது ஆத்மாக்கு பலம் வருதா? பணத்துக்குள்ள இருக்குதல்ல, உலகத்துக்குள்ள இருக்குதல்ல, வசதிக்குள்ள இருக்குதல்ல, அதிகாரத்துக்குள்ள இருக்குதல்ல, அநேக ஆடம்பரத்துக்குள்ள இருக்குதல்ல, இல்ல பெரிய பெரிய சொசைட்டியான பெரிய பெரிய ஜனங்களின் நடுவில் இருக்குதல்ல. கர்த்தருக்குள்ள இரு. ஆத்மா மேல்மை பாராட்டுமா?
நீ கர்த்தருக்குள்ளே இருந்தானா, கர்த்தருக்குள்ளே இருந்தானா நீ ஆத்மா பலப்பெறுமா. நீ கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ உன்னுடைய சரீரம் ஆகப்பட்டது கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுக்கு, கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்காரத்துக்கு, கர்த்தரை பத்தி தியானம் செய்யறதுக்கு, கர்த்தருக்காக உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு, உன்னுடைய கர்த்தருக்காக முட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஜபத்துக்குள்ளே உட்கார்ந்து தேவனை தியானம் செய்யறதுக்கு, கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுக்கு உன்னை விடுறது இல்லை சரீரம். உன்னை அங்கே பிஸி, இங்கே பிஸி, அங்கே பிஸி, இந்த வேலை, அந்த வேலை, இந்த வேலை. ராவ் வந்தான சும்மா தலை கொடுத்து படுத்தா போதும், இப்படி பண்ணி பிஸி பண்ணி வச்சிடுவான். ஆத்மா பலீனப்பட்டு போகுது. ஆத்மா பலம் இருந்தா உன்னுடைய சரீரத்துக்கு எத்தினி வந்தாலும் அந்த சரீரம் தாங்கும். இல்லனா பலீனப்பட்டனா உன்னுடைய சரீரத்துக்குள்ள சிறு அடி வந்தாலும், சிறு போராட்டம் வந்தாலும், சிறு பிரச்சனை வந்தாலும் நீ அப்படியே தடந்து சோர்ந்து பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவேன். ஏன்? ஆத்மா பலம் இல்ல, ஆத்மக்குள்ள விசுவாசம் இல்ல, ஆத்மக்குள்ள அன்பு இல்ல, பாசம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்குள்ள நம்ம உறுதியா நிக்க வேண்டும்னா சங்கீதம் 66:16 வாசித்து பாருங்கள். 66:16 சங்கீதத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம தேவனுக்குள்ளே எப்பவுமே கர்த்தருக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள ஒரு புது பலத்தை வரும். தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்து இருக்கிறவங்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். நீங்க எல்லாரும் என்னோடு வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை என் ஆத்மாக்கு செய்தது நான் உனக்கு சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து இருக்கிறவங்களே எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க. என் ஆத்மாக்கு செய்தது. ஆம், நீ நினைக்கிறியா ஆத்மாக்கு என்ன செஞ்சாரு? உனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்காரு பற்றி நீ நினைக்கிறியா? அது நீ சொல்ல வேண்டும். நீ சொல்லும் போது நீ சாட்சி சொல்லு. கர்த்தரை பத்தி நீ சாட்சி சொல்லு. கர்த்தரை பத்தி வார்த்தை சொல்லு. கர்த்தருக்காக ஜெபம் செய். நீ சொல்லும் போது தான் பயந்து இருக்கிற ஜனங்கள், அநேக ஜனங்கள் உன் பக்கத்துல வருவார். நீ அப்போ அவங்களுக்கு நீ இயேசு பத்தி சொல்லும் போது, உன்னோட வாழ்க்கையில் நடந்த பத்தி சாட்சி சொல்லும் போது உன்னோட ஆத்மா பலப்பெறும். உன் ஆத்மாக்கு ஒரு புது சிருஷ்டி வரும், புது ஒரு எனர்ஜெட்டிக் வரும். கர்த்தர் பிள்ளைகளே, அது கர்த்தர் என்ன சொல்றார்? ஐயோ, உலகமே ஆதாயப்படுத்தி மத்தேயு 16:26 என்ன சொல்லுது? 16:26 மத்தேயு, உலகமே நீ ஆதாயப்பட்டு உன்னோட ஆத்மா நஷ்டப்பட்டா உனக்கு என்ன பலம்? கர்த்தர் பிள்ளைகளே, ஆசைமா? For what is a man profited if he shall gain the whole world? If he shall gain the whole world and lose his own soul. If he lose his own soul. உலகமே நீ ஆதாயப்படுத்திட்டு உன் சொந்த ஆத்மாவே நீ எழுந்து போறது உண்டானா அவனுக்கு என்ன பலம், என்ன லாபம்? வாசிப்பது, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டா அவனுக்கு என்ன லாபம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உலகத்தை பத்தி கவலைப்படாதே. உலகத்தை ஆதாயப்படுத்தி உன்னோட ஆத்மா, உன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டா யுக யுகமா நீ ரொம்ப கஷ்டம், வேதனை, துக்கம், நரகத்துக்குள்ளே பேயாகி இதாகி உலகத்திலே சுத்தி வேதனை, மனசாட்சி குத்தனாகி, யூதாஸ் இன்னைக்கு மனசாட்சி குத்தப்பட்ட மனுஷனாக இருக்கிறானே, அந்த மாதிரி மனசாட்சி குத்தப்பட்ட மனுஷனாக நம்ம இருக்க கூடாதுன்னா எங்க ஆத்மா பத்தி நீ கவலைப்பட வேண்டும். என்னத்தை பத்தி கவலைப்பட? 103:2 வாசித்து பாருங்கள். சங்கீதம் என்ன சொல்ற? நீ அந்த பத்தி நீ கவலைப்படு. தேவனை பத்தி, தேவனுக்காக நீ அந்த ஆத்மா நீ பலப்படுத்துறதுக்காக, கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும்னா, கர்த்தருக்காக நீ நிக்க வேண்டும்னா, நீ ஆத்மா பலமா இருக்க வேண்டும். நீ ஆத்மா பலமா இருக்க வேண்டும்னா ஆத்மாக்கு தேவையானது காரியங்கள் நீ உனக்குள்ள ஏற்படுத்த வேண்டும். வாசித்து பாருங்கள் 103:2 சங்கீதத்துக்குள்ளே. மறுபடியும் வாசிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறவாதே.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறக்காതെ இருக்கிறியோ, அப்போ ஆத்மாக்கு ஒரு பலம் வருது, புஷ்டி வருது, ஒரு எனர்ஜிட்டிக் வருது. அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ நினைக்க வேண்டுமா? அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ நினைவுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமா? எத்தனை பேர் கொண்டு வர மாட்டாங்க, எல்லாம் மறந்துடுறாங்க. அவன் எங்கிருந்தா வந்தான், எப்படி இருந்தான், எந்த சேத்துக்குள்ளே விழுந்திருந்தான், எந்த கோணிப்பைக்குள்ளே விழுந்திருந்தான், எந்த சாக்கடைக்குள்ளே விழுந்திருந்தான். அப்பேற்பட்டவனே கர்த்தர் என்னை தூக்கி எப்படி நிக்க வைத்தார். தாவீது சொல்றான், நான் எப்படி இருந்தவன், காடுக்குள்ளே ஆடை மேய்த்து கொண்டிருந்தவன், வீட்டுக்குள்ளே என்னை எல்லாம் துரத்தி வெளியே விட்டுட்டாங்க. போடா போடா, ஆடை கூட்டு போடா, ஆடை மேய்ச்சின்னு வாடா. 8 பேர் என்னை வெளியே துரத்துட்டாங்க, எங்க அப்பாவும் வெளியே துரத்துட்டாங்க, என்னை எந்த கணக்கில் வைத்துக் கொள்ளாது என்னை வெளியே தள்ளிட்டாங்க. அந்த நேரத்தில் புலிகள் வந்துச்சு, கரடிங்க வந்துச்சு எங்க ஆடை சாப்பிடறதுக்கு. ஆனா அதெல்லாம் கிழிச்சு, அவங்க எல்லாம் கிழிச்சு அந்த வாயிலிருந்து ஒரு ஆடு போகாதபடி என் ஆடை காப்பாத்தி கொண்டேன். எங்க வீட்டுக்குள்ள கணக்குக்கு இல்லாத நான் என்னை எடுத்து மூளை வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு தேசத்துக்கு ராஜா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் செய்த நன்மைகள் அவன் அடிக்கடி 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 நினைத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் நினைச்சு நீ விடாதே, உயிரெடுக்கிற நாள் வரைக்கும் உன்னோட வாழ்க்கை குறித்து நீ நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் என்னென்ன அற்புதங்கள் உன்னோட வாழ்க்கையில செஞ்சாரு. நீ நினைக்காது இருந்தானா உன்னோட ஆத்மா சோர்ந்து போயிடும், உன்னோட ஆத்மா பலீனப்பட்டு போயிடும், உன்னோட ஆத்மா வேதனைப்பட்டு போயிடும். எந்த போராட்டம் வந்தாலும் தாங்க முடியாதபடி நிலைமை ஆயிடும். அந்த நேரத்தில் உனக்கு மரணம் வந்துச்சு, அந்த நேரத்தில் இயேசு சுவாமி வந்தனா நீ மறுரூபாக மாட்டே, நீ தண்டனைக்குள்ள சிக்கிக்கொள்ளுவே, தண்டனைக்குள்ள சிக்கிக்கொள்ள போகுவே. நீ தேவன் ஒரு நாள் மறக்காதபடி கர்த்தரை நினைத்துக்கொள். ஜபத்தில் உட்கார்ந்த உடனே அந்த தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு அந்த தேசத்துக்கு உடனடியா ஜபிக்கிறதுக்கு போகாதீங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரிச்சல். நேத்து நான் சொன்னேன், இன்னைக்கு என்ன சொன்னேன்னா, நேத்து நீ சாப்பிட்டு இருக்கிற, இன்னைக்கு ஏன் சாப்பிடுற? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறிய, விடாவிடாத டைம் டேபிள் மாதிரி. அதே மாதிரி நீ தேவன் செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்தினர். மறக்காதே, திரும்பி கொண்டு வா. ஐயோ எப்படி இருந்தேன் சாமி, நான் எப்படி என்ன நடத்தினீர்? நேத்து நான் எத்தனையோ பயங்கரமா ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டுமாச்சு, தப்பித்துக் கொண்டு வந்தேன். நினைத்துக்கொள். ஒரு நாளும் கர்த்தர் உன்னை உயிரோடு ஜீவனோடு பலத்தோடு வைத்திருக்கிறார்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்த நன்மைகள் நல்லது செஞ்சிருக்கிறார். அவருடைய கிருபை உன்னோடு இருக்குது. அது மட்டும் மறக்காதே. இந்த உலகம் ரொம்ப பயங்கரமானது. பிசாசு கூட்டங்கள் நிரம்பி இருக்குது, நாசனம் ஆக்க வேண்டும் நிரம்பி இருக்கிறான். ஆத்மகளை பரலோகத்துக்கு போக கூடாது, எப்படி கிடைக்க வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நடுவிலே கர்த்தர் எங்களை உயிரோடு ஜீவனோடு பலத்தோடு எப்பேற்பட்ட ரோடுக்குள்ளே நாங்க போனாலும் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்காரு. இது நீ வீட்டுக்கு வாபஸ் வரும்போது அதை நினைத்து நீ தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆத்மாக்கு நீங்களுக்கு பலம் வருது பாரு. என்ன வந்தாலும் உன் ஆத்மா தாங்கும். உன் ஆத்மாக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும். உன் இருதயத்துக்குள்ள பாரம் இருக்காது, உன் இருதயத்துக்குள்ள வேதனை இருக்காது, உன் இருதயத்துக்குள்ள கவலை இருக்காது. அப்பத்தான் என் ஆத்மா வாஞ்சித்து கதறுது 42:1 சொன்ன மாதிரி உன்னோட இருதயம் அப்படி இருக்கும். வாஞ்சித்து கதற வேண்டும். தேவனே இப்படி நான் இன்குரிய செய்தேன் சாமி, இந்த மாதிரி விஷயங்களை நான் தாண்டி வந்திருக்க முடிஞ்சிருக்காரு சாமி. சாமி இவ்வளவு படிப்பு நான் படிச்சிருக்க முடிஞ்சிருக்காரு சாமி. சாமி இவ்வளவு வேலை நான் செஞ்சிருக்க முடிஞ்சிருக்காரு சாமி. சாமி இவ்வளவு நான் கேட்காததெல்லாம் இன்னைக்கு கொடுத்துற சாமி. அப்படி இருந்தவன் நான், இப்படி பழுத்தலி வந்தவன் நான். யாரும் எத்தனையோ ஜனம் என்னை அசடே பண்ணல, என்னை கேரே பண்ணல, எல்லாம் தூக்கி என்னை வெளியே தொத்திட்டு இருந்தாங்க. என்னை கேர் எடுத்துக்கொள்ளாதபடி என்னை கேர்லெஸ்ஸா விட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் உன்னோட கரம் என்னை தூக்கி என்னை நிக்க வைத்து என்னை அவங்க ஜனத்துக்கு முன்னாடி என்னை அழகுபடுத்தி இந்தி வரைக்கும் என்னை காத்திருக்கிற எத்தனை உபகாரங்கள் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறேன்னா சொல்லவே முடியாது, நினைக்கவே முடியாது. இந்த நாக்கு நாள் வர்ணிக்க முடியாது. இப்படி நீ நினைக்க வேண்டும்.
தியானம் செய்ய வேண்டும். அப்படி இருந்து பாரு, உன்னோட ஆத்மாக்குள்ள ஒரு புது பலம் கர்த்தர் கொடுக்குவார். புது ஒரு பலம் வரும். எந்த நேரத்துல புது பலமா இருக்கும், எந்த நேரத்துல ஏசாமி வந்தாலும் நீ பரவசம் அடைஞ்சு தேவராஜ்யத்துக்கு தேவ கூட்டத்துக்கு போய் சேர்ந்துடுவேன். நீ மறித்து வந்தாலும் உன்னுடைய கல்லறை உடைச்சி மறுரூபமா தேவனுடைய சன்னிதானத்துக்கு போயிடுவேன். நேரம் கடந்து போயிடுச்சு. இன்னும் அநேக தெய்வ சக்திகள் இருக்குது. ஆத்மா எப்படி பலமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சனா ஆத்மா பலமா இருக்குதுன்ட்டு சரீர பலத்தை பத்தியே நம்ம கவலைப்பட வேண்டாம். சரீரத்தை பலத்துக்கு பத்தி, சரீரத்துக்கு என்ன சாப்பிட வேண்டும், என்ன துண்ண வேண்டும், என்ன சாப்பிட்டு என்ன சரீர பலமா ஈட்டா இருக்குது. கோல்டுக்கு என்ன பண்ணணும், கோல்டா இருக்கிற உடம்புக்கு ஈட்டுக்கு என்ன பண்ணணும், இது சாப்பிட்டா இப்படி ஈட் ஆகுதுமா, அதுக்கு மேட்ச் ஆகுமா, இதுக்கு மேட்ச் ஆகுமா, இதுக்கெல்லாம் லெவல் பண்றதுக்கு என்னென்ன சாப்பிடணும், என்னென்னோ டைம் டேபிள் போட்டுன்னு, என்னென்னோ திட்டங்களை வச்சுன்னு, என்னென்னோ தீர்மானங்கள் வச்சுன்னு, நாட்டிக்கோழி சாப்பிடலாமா, பரம் கோழி சாப்பிடலாமா, இல்ல பாய்லர் கோழி சாப்பிடலாமா, மாட்டு கறி சாப்பிடலாமா, என்னென்னோ பிளான் போடுறோம். எல்லாம் எதுக்காக? இந்த சரீரத்துக்காக. ஆனா ஆத்மக்காக எதனா நீ பிளான் போட்டிருக்கிறியா? பலமா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணு, விசுவாசமா இரு. உனக்கு கையில எது நேரிடுதோ அது நீ நல்லது செய். யாரோ 10,000 பண்ணாருன்ட்டு நீ 10,000க்கு பண்றதுக்கு யாரும் தலை அடிக்காத. யாருங்கிட்ட திருடி போய் கொண்டு வராத. உன்னால 10 ரூபாய் கொடுக்க முடியுமா, உதவி செய்ய முடியுமா, அது செய். உன் கையில் எது நேரிடுதோ அது மட்டும் நீ நல்லது செய். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை. யாரு மனிதன் உன்னை பார்த்தாலும் மனிதனை பார்க்கறதுக்கு, மனிதனை திருப்தி செய்யறதுக்கு எந்த வேலை நீ செய்ய போகாதே. தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவரை திருப்திப்படத்தக்கதாக நல்ல காரியங்கள் உனக்கு கைக்கு எது நேரிடுதோ அது மட்டும் செய்து பார். தேவன் உன்னோடு இருக்குவார். அவர் வர நாள் வரைக்கும் உன்னோடு இருக்குவார். உன்னோட மரண நாள் வரைக்கும் உன்னோடு இருக்குவார். உன்னுடைய இருக்கிற எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துக்கொள்வார். ஏன்னா உன்னோட ஆத்மா பலமா இருக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. உன்னோட ஆத்மா புஷ்டியா இருக்க வேண்டும். உன்னோட ஆத்மா எனர்ஜெட்டிக்கா இருக்க வேண்டும். என் ஆத்மாக்குள்ள எனர்ஜி வர வேண்டும். அதுதான் ரொம்ப விசேஷமானது. உன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்துறது அது பத்தி விட்டுடு, அது வரிசைகள் தள்ளி விட்டுடு. எத்தனை உனக்கு வயசானாலும் வயசு ஆகாதபடி வயசு ஆகாதபடி கருதுன்னா உன்னோட ஆத்மா பலமா இருக்குதுன்ட்டு தான். என்னப்பா இவ்வளவு வயசானாலும் நீ இன்னும் வாலிபனா இருக்கிற? அது யாருக்கு காரணம்? ஆத்ம பலமா இருந்தா அந்த வயசானாலும் வயசாகாதபடி இன்னும் வாலிபனை போல கர்த்தர் மின்னல் போல அடிச்சு காரியங்கள் பேசி வைக்குவார். கர்த்தருடைய காரியங்கள் ரொம்ப பெருசு. அதுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆத்மா பத்தி கவலைப்படுங்கள். நேரம் கடந்து போயிடுச்சு. எல்லா கண்கள் மூடி ஒரு சிறு ஜபத்தை நம்ம ஜபித்து நம்ம முடிக்கலாம். கண்கள் மூலமா ஒரு சிறு ஜபத்தை நம்ம ஜபம் செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எதுக்கு பத்தி நீ கவலைப்படாதே, உலகத்தை குறித்து கவலைப்படாதே. உன்னுடைய பொக்கிஷத்தை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வை. இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைத்தால் அந்த பணக்காரன் சேர்த்து வைத்தது போல எத்தனை நீ சேர்த்து வைத்தாலும் உன்னை உயிரை எடுக்கும் போது அதெல்லாம் நஷ்டமாயிடும், வேஸ்ட் ஆயிடும். அந்த பிரயாச அது செய்யறதோட உன்னோட ஆத்மாவுக்கு நீ பிரயாச செஞ்சுட்டு உன்னோட பொக்கிஷத்தை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைத்தனா யாரும் திருட மாட்டாங்கோ, யாவும் எடுத்து போக மாட்டோம், யாவும் கொள்ளை அடிக்க மாட்டான், எந்த கணக்குக்கு போகாது, யாவும் ராங் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு அவன் பேருக்கு மாத்திக்கொள்ள மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். அது நீ சேர்த்து வைத்து உனக்குத்தான் பலம் கொடுக்கத்தக்கதாக நீ மறித்து போன தேவ ராஜ்யத்துக்கு போகும்போது அத்தனை கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுக்குவார். அதனால விசுவாசமாயிரு. ஆத்மா பலமா இருக்கும். விசுவாசமாயிரு. கர்த்தர் கிறிஸ்டியா இருக்கும். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் உன்னை நடத்த தேவன் இனிமேல உன்னை கைவிடுவாரா? விட மாட்டார். இதுவரைக்கும் உன்னோடு இருந்த தேவன் உன்னை விட்டு விலகி போவாரா? போக மாட்டார். நீ போகாதபடி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவித்தீரு. இருக்கிறது திருப்தியாயிரு. தேவன் உன்னோடத்தில் இருந்து பலத்தை காரியங்கள் செய்வார். இனி ஏராளமான வசனங்கள் இருந்துச்சு. லாசரை பார்த்து பணக்காரன் சொல்றான், லாசரை அன்பு சுவாமி எனக்கு நாக்கு வறண்டி போயிருக்குதுன்ட்டு கேட்கிறான். எப்படி அவன் பரலோக ராஜ்யத்தில் அங்க வர முடியும்? உலகத்தில் இருக்கும் போது அவன் பிச்சைக்காரனா இருந்தா, இவன் பணக்காரனா இருந்தா, பணத்தினுடைய திமிரினாலே ஓடிக்கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் ஜீவனை போகும்போது அவன் நரகத்துக்கு போயிட்டான், இவன் ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டான். பாருங்க, இப்படி நீ ஏழையா இருக்கிறியோ, பிச்சைக்காரனா இருக்கிறியோ, மிடில் கிளாஸா இருக்கிறியோ, அதை பத்தி கவலைப்படாதே.
எது உன்னிடத்தில் இருக்குதோ அதுக்கு நீ உண்மையாயிரு. எது உன்னிடத்தில் இருக்குதோ அவளுக்கு உண்மையாயிரு. அவளுக்கு உண்மையா இருந்து கர்த்தருக்காக ஜீவித்தப்பா, ஆத்மா பலமா இருக்கும். தெய்வ ராஜ்யத்துக்குள்ள கடந்து போக முடியும். இப்பொழுதுமாக எங்க மக பிரீத்தி ஒரு சிறு ஜபத்தை ஜபிக்குவா முடிக்கிறதுக்காக. Precious Heavenly Father, Lord, we thank you for adding this day in all our lives, Lord Jesus Christ. Lord Jesus, you have been so faithful to us, Holy God. Lord, whoever's listening to this sermon, Lord, we want you to lead them towards your godly pleasure and spiritual pleasures and not the worldly pleasures, Holy God. Lord Jesus, give us a heart to mend our hearts so that we will be behind the spiritual pleasures, Holy God. Thank Father you, Jesus. God, we want you Thank to you, bless Jesus. each and every one, Yes, Holy Master. God. Yes, Lord, Master. give us a heart which is grateful for you. Yes, Jesus. Who thinks about all the blessings you have Yes, given Jesus. us each Yes, day Jesus. of our lives, Yes, Jesus. Jesus. Lord, at the end of the day, Yes, give us a Jesus. heart so Yes, that we Master. think about all the blessings you have Master. done the whole day Yes, and rather Jesus. not crib or whine about what is not there with us, Holy God. Yes, Father Master. God, we thank you. Lord, you have brought us for so many years. Yes, You have Master. protected us under your shadow of your Yes, wings Jesus. for Oh. so many years, Lord Thank you, Jesus. Lord, from being nothing to making us something, it is because Jesus. of you, Holy God. It's Because because of of you, your grace and mercy which Yes, has been Master. covering us all through these Jesus. years of Yes, our lives, Jesus. Yes, Jesus. Master. Father Yes, God, Master. we Thank place you, Jesus. everything down at your feet. Yes, We Jesus. offer everything. We humble ourselves before you and offer everything at your feet, Lord Yes, Jesus. Jesus. We want you Yes, to Jesus. lead us forward. We want you to be the center of our lives, Yes, center Jesus. of our families. Yes, Father Master. God, we want you to be the center of our church, Lord Jesus Yes, Christ. Master. Yes, Father, Master. lead us from now. Lead Yes, us Jesus. as you had led us for so Master. many years, Master. Holy God. Yes, In Master. Jesus' precious name I pray. Amen. 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்றும் மறவாது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க கேட்ட சத்தியத்தை மட்டும் மறந்து போகாதீங்கள். இந்த சத்தியத்தை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்களுக்காக இது ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது ஒரு சின்ன ஊழியம். இது தேவன் உண்மையாக உங்களையும் ஆசீர்வதிக்குவார். இது வரைக்கும் இது கேட்டு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். God bless you. Have a wonderful week. God be with you. Thank you. God bless you. Amen. ஆமென்.